நம்ம அதிர்ஷ்டரோட நடிப்புல ஆதிக் ரவிச்சந்திரனுடைய இயக்கத்துல உருவாகி உள்ள குட் பேட் அக்லி திரைப்படம் பாத்தீங்கன்னா அண்மையில வெளியாகி தற்போது வரைக்குமே பல திரையரங்குகள்ல ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிக்கொண்டிருக்கு. இது வரைக்குமே தமிழகத்துல மட்டும் இந்த படம் 150 கோடியும், உலக அளவுல இந்த படம் 400 கோடியை தாண்டி விட்டதாக சொல்லப்படுது. கூடிய விரைவிலேயே இதன படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க இருக்காங்க. நேற்று பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய சக்சஸ் மீட் நடைபெற்று உள்ளது. அந்த சக்சஸ் மீட்ல படக்குழுவினர் அனைவருமே கலந்து கொண்டாங்க. நம்ம ஏகே அவர்கள் மட்டும்தான் மிஸ்ஸிங். ஏகே அவர்கள் பாத்தீங்கன்னா வெளிநாடுல கார் பந்தயத்துல கலந்து கொள்றாரு. ஆகையால அவரால் வர முடியாமல் போச்சு. அப்படி இருந்தாலுமே அஜித் சார் பொது விழாக்களை தவிர்த்து பல வருடங்கள் ஆகிவிட்டது அப்படின்னே சொல்லலாம். இந்த நிலையில பாத்தீங்கன்னா நம்ம அஜித் சாருடைய அடுத்த படம் பற்றிய முக்கிய தகவல் ஒன்று வைரல் ஆகிட்டு இருக்கு. அதாவது அஜித் சாருடைய அடுத்த திரைப்படத்தையுமே நம்ம ஆதிக் அவர்கள் தான் டைரக்ஷன் பண்றார் அப்படின்றது கிட்டத்தட்ட உறுதியுமே செய்யப்பட்டிருக்கு. அந்த வகையில தற்போது ஆதிக் அவர்கள் படத்துடைய முதற்கட்ட வேலைகள்ல தீவிரமாக இறங்கியிருக்காரு. தற்போது பாத்தீங்கன்னா காஸ்ட் அண்ட் க்ரூ தேர்வு நடைபெற்று வருவதாக சொல்லப்படுது. இந்த படத்துல நம்ம ஏகேவுடன் பிரபல காமெடி நடிகரான வடிவேலு அவர்கள் நடிக்க போவதாக ஒரு செய்தி வைரல் ஆகிட்டு இருக்கு. பல வருடங்கள் கழித்து நம்ம ஏகே அவர்களுடன் வடிவேலு நடிக்க உள்ளார் அப்படின்ற செய்தி பலருக்குமே அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. ராஜா படத்தின் போதே ஒரு சில பிரச்சனைகளால தான் இவங்க இத்தனை வருடங்கள் ஒன்று சேராமல் இருந்தாங்க. ஆனா தற்போது ஆதிக் மூலமாக மீண்டும் இணைய உள்ளாங்க அப்படின்ற தகவல் பலருக்குமே மகிழ்ச்சியான செய்தியாக அமைஞ்சிருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அஜித் 360 அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.